Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல ஒரு அசத்தலான நண்டு குழம்பு பார்க்க போறோம். நான் இதுக்கு 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சினைகள் எல்லாம் வச்சே கழுவி எடுங்க. ஒரு 3-4 தண்ணி போட்டு கழுவி எடுக்கணும். அப்பதான் அந்த மணங்கள் எல்லாம் உங்களுக்கு போகும். இந்த காலை உடைக்கக்குள்ள இந்த முன் துண்டை வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் ஜூஸ் எல்லாம் இதுக்குள்ளால போகும். இந்த சைடாலையும் ஜூஸ் போகும். இதுல எல்லாம் தட்டுனீங்கன்னு சொன்னா இந்த நண்டு வேகக்குள்ள அந்த ஓடோட போயிட்டு அந்த நண்டோட சதை ஒட்டிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சாப்பிடக்குள்ள கஷ்டமா இருக்கும். இதை வந்து சாப்பிடக்குள்ள தான் நீங்க உடைச்சிட்டு எடுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 இன்ச் அளவான கருவேப்பட்டை, கராம்பு ஒரு 10 இல்லாட்டி 12 எடுத்திங்கன்னா காணும். இதில் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு 2 இது, 10 காஞ்ச மிளகாய் எடுங்க. பூ, இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த சாதிக்காயும் இந்த அன்னாசி பூவும் தான். அதோடு சேர்த்து மிளகு 1 டேபிள் ஸ்பூன் வேணும், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், 1 கப் அளவு தேங்காய் பூ எடுத்துக்குங்க. இப்போ நாங்கள் இது அவ்வளவுமே வந்து கொஞ்சம் வறுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையானது வந்து வெங்காயம் வந்து 2 தரத்துக்கு தேவை. அதை நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பேஸ்ட்டோடு நாங்கள் போடுறதுக்கு ஒரு 100 கிராம், பிறகு வதக்கிறதுக்கு ஒரு 100 கிராம். புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். புளிக்கரைசல் ஒரு 2 to 3 கப் எடுத்துக்கொள்ளுங்க. தக்காளியை வந்து 1 தக்காளி எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தாளிதத்துக்கு உங்களுக்கு கருவேப்பிலையும் ரொம்ப கட்டாயம் போடுங்க. அப்போ அதில் ஒரு நல்ல வாசம் வரும். இது வந்து வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவு எடுத்து இஞ்சியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள், மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு, தேங்காய் எண்ணெய். இதுவும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான். நான் இதை பற்றி உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்வோம். இப்போ சட்டி காஞ்சிட்டு நாங்கள் வறுக்க வேண்டிய சாமான்லாம் போட்டுக்கொள்வோம். பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூ, பட்டை, கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, எல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்தெடுங்க. இது நல்லா இப்போ வறுப்பட்டுருச்சு. இதுக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. எப்படி ஒரு 3-4 மினிட்ஸ் பிடிக்கும் இது ப்ரௌன் ஆகிறதுக்கு. இப்போ ஒரு லைட் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. இந்த ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை. ரொம்ப ப்ரௌனான கறி வந்து உங்களுக்கு டார்க் கலராக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கீங்களே அதை சேர்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பூவை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு நான் இதுக்கு கடுகு சேர்க்க மாட்டேன். சின்ன சீரகம் மட்டும் ஒரு ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கொள்ளுங்க. அது பொரிஞ்சிட்டு இதுக்கு இப்போ ரொம்ப சேர்த்துக்கொள்வோம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கொள்ளுங்க, கருவேப்பிலை,
நான் இதில் வந்து உங்களுக்கு இஞ்சி தனியாக வெள்ளைப்பூடு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் மீதமுள்ள வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். நல்ல வாசம் வருது. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் நாங்கள் ஒரு தக்காளி பழத்தை கிரைண்டரில் அடித்து இப்படி பியூரியாக வச்சுருக்கேன், இதை சேருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நாங்கள் மிளகாய் இந்த இதில் நல்லா சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். அப்போ அந்த காரமெல்லாம் இதில் இருக்கும். அதனால் நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன், ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் இப்போ வறுத்து அரைச்ச இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. இந்த பேஸ்ட்டை இதோட சேர்ந்து இப்போ இந்த மசாலா நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நீங்கள் இதுக்கு புளிக்கரைசலை விடுங்க. இப்போ நாங்கள் இதில் நண்டை சேர்த்துக்கொள்வோம். நண்டு கறிக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருந்தால் தான் அது, ஏன்னா நண்டு வந்து இந்த நண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது இது வேகணும். அப்போ அதுக்குரிய தண்ணி எங்களுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் இதை மூடி வேக விடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த நண்டு. இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்ப்போம். உப்பு நீங்கள் இதுக்கு ஒரு 2 டீஸ்பூனாவது சேர்த்துக்கொள்ளுங்க. கடல் நண்டாக இருந்தால் நீங்கள் உப்பு வந்து குறைச்சி சேர்க்கணும். ஏன்னா அதுக்கு நண்டுக்கு மட்டும் இல்லை, சீ ஃபுட்ஸுக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து உப்பு குறைவாக சேர்க்கணும். ஏன்னா சீ ஃபுட்ஸில் நார்மலாகவே ஒரு உப்பு தன்மை ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் இதை மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ நண்டு கறி நல்லா கொதித்து வந்துடுச்சு, வாசம் மூக்க தொலைக்குது. இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மில் போட்டுட்டு நாங்கள் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஒன்று, சீனி ஒரு டீஸ்பூன் போல் சேருங்க. சேர்த்துட்டு இதோட முருங்கையில் சேருங்க. முருங்கையில் நாங்கள் வந்து சேர்க்குறது வந்து இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதோட வந்து இதில் எதுவும் நச்சுத்தன்மைகள் இருந்தால் அதை வந்து அந்த முருங்கையில் உறிஞ்சி எடுத்துரும். அதனால தான் நாங்கள் முக்கியமாக முருங்கையில் சேர்க்குறது. கட்டாயம் முருங்கையில் சேருங்க. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அசத்தலான நண்டு கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணுவோம்.